ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெர்சியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ எப்படியாவது இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். கொஞ்சம் பிஸி, அதனால தான் வீடியோ போட முடியலை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2024ல் எப்படியெல்லாம் காசு சேமிக்கலான்னு. ஸோ 6 டிப்ஸை தான் இன்றைக்கான வீடியோவில் கொடுக்க போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ஸோ இன்றைக்கி இந்த டிப்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு 2-3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட நிறைய காசு நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் காசாவது உங்களால் சேமிக்க முடியும். குறைவான சம்பளத்தில் இருக்கிறவங்க கூட இதை சேமிக்க முடியும். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ எப்பயும் போல் கோட்டோட வீடியோவை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி 2 கோட் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கோட் என்னன்றதை பார்க்கலாம். ஆக்ட் யோர் வேஜ். வேஜ்னா என்னது? நம்மளுடைய வருமானம். ஆனால் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? இல்லை. நம்மளுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிறது கிடையாது. அதை விட அதிகமாக மற்றவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கோம், நம்ம ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கியாவது நம்ம நம்மளை நம்ம பணக்காரங்களை நம்ம காட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாமல், அதாவது சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா போதும். நம்ம வீடு வாங்குறதுலையோ, ஒரு கார் வாங்குறதுலையோ, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதுலையோ, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுலையோ, ஒரு நகை வாங்குறதுலையோ நிறைய பேர் அவங்களுடைய அந்த இதுக்கு மீறி அவங்க செலவு பண்ணிட்டு கடைசியில் அதை கட்ட முடியாமல் கடன் மேலே கடன் வாங்கி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எந்த விஷயமும் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுடைய வருமானம் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய செலவுகளை முடிச்சுக்கோங்க. சந்தோஷமாகவும் இருக்கலாம். யாருடைய தொல்லையும் நம்மளுக்கு இருக்காது. கடன்காரங்க நம்ம கதவை தட்ட மாட்டாங்க. ஸோ 2வது கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுக்காக தான். A woman's best protection is a little money of her own. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் வீட்டில் இருக்கிறோமே, நிறைய பேர் நான் சொல்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் முக்கியமாக, நம்மளுக்கு எதுக்கு காசு, நம்மளுக்கு தான் வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்களே. ஆனால் கண்டிப்பாக பெண்கள் அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. கொஞ்சம் காசு, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னா கூட அது உங்களுடைய காசு. அதுதான் உங்களை காப்பாற்றும். ஸோ அதனால தான் பெஸ்ட் ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறது. ஏன்னா எப்பயுமே இன்னொருத்தங்க மேலேயே டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு பேச்சு வாயிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். என்னுடைய சம்பளத்தில் தானே நீ வாழ்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லா வீட்லேயுமே இது நடக்கிறது இல்லை, பட் பெரும்பாலான வீட்டில் இது நடக்கும். அதனால் எப்பயுமே பெண்கள் அப்படிங்கிறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன வேலை கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு காசை நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, வீட்டு செலவுக்குன்னு உங்களுக்கு கொடுக்குற காசுலையாவது நீங்கள் மிச்சம் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆத்திரம் அவசரம் அப்படின்னாலும் உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் காசு சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. ஸோ டிப்ஸில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் யுவர் பர்ச்சேசஸ். நம்ம எத்தனை பேர் நம்ம என்ன வாங்கணும்னு நம்ம பிளான் பண்ணிக்கிறோம்? முடிவு பண்ணுறதே இல்லை. சம்பளம் வந்தோடனே சரி இந்த ஆஃபர் போட்டிருக்கா நம்ம போய் வாங்கிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் நினைக்கிறோமே தவிர, நம்ம முன்னாலே இப்போ நம்மளுக்கு தெரியும் தீபாவளி வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, பண்டிகைகள்லாம் வரப்போது, அதுக்கு நம்ம பர்ச்சேசிங் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதத்தில் நம்மளுக்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லை வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் பழுதாயிருச்சு, புதுசாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே போய் வாங்காமல் அந்த விஷயத்தை எப்போ வாங்கலாம், அதை காசு சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு எந்த விலையில் நம்ம வாங்கினா நம்மளுடைய குடும்பத்துக்கு அது கரெக்டாக இருக்கும், கட்டுப்படி ஆகும்னு பார்த்துட்டு நீங்கள் அதை செலவுகளை பண்ணுங்கள். ஸோ பர்ச்சேஸ் எப்போ பண்ணாலும் சரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டர் அண்ட் ஆர்கனைஸ்.
இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்ல இன்னைக்கு கூட நீங்க போய் வந்து கிளீன் பண்ணி பாருங்களேன். எத்தனை தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வாங்கி வச்சிருப்போம்னு தெரியும். நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம் பல வருஷமா. அது துணிகளானாலும் சரி, வீட்ல இருக்கிற பாத்திரம்னாலும் சரி, வேற ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் சரி, நெறைய நம்மகிட்ட வந்து வேஸ்ட்டான விஷயங்கள் இருக்கும். நீங்க யூஸ் பண்ணாத விஷயங்கள் அத விக்கிற மாரி இருந்ததுன்னா, அத வந்து நீங்க விக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, காய்லாங்கடையில போடுறதா இருந்தாலும் போலாம். இப்ப நெறைய பேர் வந்து துணிகள கூட வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணலாம். ஆர்கனைஸ்டா வைங்க. ஏன்னா ஒரு வீட்ட நீங்க கச்ச கச்சன்னு வச்சிருந்தீங்கன்னா, எந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து ஒரு ஃபைலா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாத்திரங்களா இருந்தாலும் சரி, உங்க மளிகை ஜாமான் டப்பாவா இருந்தாலும் சரி, உங்களுடைய துணிகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஆர்கனைஸ்டா வச்சீங்கன்னா, பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த விஷயம் இங்க தான் இருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியும். கச்ச கச்சன்னு இல்லாம நெறைய பொருட்கள வந்து சேர்த்து வைக்காமவும் இருக்க முடியும். ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பை நவ் பே லேட்டர். ஸோ நெறைய பேர் என்ன இந்த தப்ப பண்றோம்னா, முன்னாலலாம் அது கிடையாது. நம்மளுடைய அம்மா, அப்பா காலத்துல, தாத்தா, பாட்டி காலத்துலலாம் என்ன ஆகும்னா, காசு கையில இருந்தா தான் போய் வாங்குவாங்க. அப்பலாம் வந்து கிரெடிட் கார்டு கூட கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னாலும் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் போய் வாங்குவாங்க. அது ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி. ஆனா, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு பட்டன தட்டுனோம்னா, ஆன்லைன்லயே நம்மளுக்கு லோன் வந்துருது. சும்மா போயிட்டு எதுவுமே இல்ல நம்மளுடைய டீட்டெயில்ஸ குடுத்தோம்னா, நீங்க பொருள எடுத்துட்டு போங்க. நீங்க அப்புறமா கட்டிக்கோங்கன்னு. அதுதான் வந்து பை நவ் பே லேட்டர்ன்னு. இது வந்து ஆன்லைன்லயும் கிடைக்குது. நேரா கடைகள்லயும் வந்து கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன தோணும்? நம்மளுக்கு அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னாலும், நம்ம தான் அப்புறமா வந்து கட்ட சொல்றாங்களே, நம்ம அப்புறமா கட்டிக்கிறலாம்னு நெனச்சுட்டு, ஒரு தேவையில்லாத ஒரு பொருள இப்ப வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, மறந்துருவோம். இந்த மாரி ஒரு பொருள் வாங்குனது, அதுக்கு நம்ம காசு கட்டணுமேன்றதே மறந்துட்டு, அந்த காசுக்கு என்ன பண்ணுவாங்க, நீ கட்டலன்னு சொல்லிட்டு, அதுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ, அப்ப என்ன ஆகும், ஒரு தேவையில்லாத பொருள வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, அதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, எப்பயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க இஎம்ஐஸ் போகலாம். அப்படி இல்லன்னா, இந்த பிளான தயவுசெய்து எல்லாரும் மறந்துருங்க. உங்ககிட்ட காசு இருந்தா வாங்குங்க. காசு இல்லன்னா வாங்காதீங்க. ஸோ 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப் யுவர் ஸ்பெண்டிங். நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ட எழுதும்போதே, இவ்வளவு தான் இந்த மாசத்துக்கு நான் செலவு பண்ண போறேன். என்னுடைய வீட்டு செலவு இவ்வளவு. எக்ஸ்ட்ராவா நான் என்ன செலவு பண்ண போறேன். அது வந்து உங்களுடைய சேமிப்ப சொல்லல. உங்களுடைய வீட்டு செலவு போக மற்றது பர்ச்சேசிங் அந்த மாதிரி இதுக்கு நீங்க தனியா வந்து ஒதுக்கி வைங்க. நான்லாம் வந்து மாசம் மாசம் வந்து என்னுடைய வீட்டு செலவ தவிர வேற எதுவுமே நான் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன் நானு. இப்ப ட்ரெஸ்ஸு வாங்குனதே வச்சுக்கோங்களேன், நான் வந்து 2022 ஆகஸ்ட்ல எனக்குன்னு ஒரே ஒரு குர்த்தி எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரெஸ்ஸே எடுக்கல. ஸோ, அதனால வந்து நீங்க வந்து நெனைக்கலாம், "என்னம்மா ட்ரெஸ்ஸே எடுக்காம எப்படி உயிர் வாழ்றதுன்னு?" உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னா, அத நீங்க போட்டுக்கலாம். யாரும் வந்து, "நீ என்ன நேத்து போட்ட ட்ரெஸ்ஸே இன்னைக்கு போட்டு வந்துட்ட?" பசங்கலாம் பாருங்களேன், முக்காவாசி நீங்க வந்து ஆம்பள பசங்கள பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஜீன்ஸ 1 வாரம் போட்டுன்னு வருவாங்க. டீ ஷர்ட்ட வேணா மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க. 1 வாரம் கழிச்சு தான் அந்த ஜீன்ஸே துவைப்பாங்க. ஸோ அவங்க வந்து நெறைய பேரு, நான் எல்லா ஆண்களையும் சொல்லல. நெறைய ஆண்களுக்கு வந்து ட்ரெஸ் அப் பண்ணிக்கிறது பிடிக்கும். பட் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்களே தவிர, இந்த மாரி ஒரு தேவையில்லாத ஒரு செலவு வந்து அவங்க வந்து முக்காவாசி பண்ண மாட்டாங்க. ஆனா பெண்கள் நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, இந்த ஃபங்ஷனுக்கு கட்டிட்டோமே இந்த புடவைய, அடுத்த ஃபங்ஷனுக்கு நம்ம வந்து இந்த புடவைய கட்டணுமா? வேற ஒரு புது புடவ வாங்கிக்கிறலான்ற மாரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்க வந்து ஒரு பழைய புடவைய கூட ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தச்சுக்கலாம். அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா வந்து யோசிக்கலாம். எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்மள அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய அந்த செலவுகள நம்ம வந்து குறைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ண போறோம்னு பிளான் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நம்மளுடைய செலவுகளையும் வந்து குறைச்சிருக்கோங்க. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ஃபார் டிஸ்கவுண்ட். இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு முன்னாலலாம் சொல்றேன், டிஸ்கவுண்ட் கேட்கவே மாட்டேன். அவங்க என்ன விலை சொல்றாங்களோ, அத அப்படியே குடுத்து வாங்கிட்டு வந்துருவேன். அ எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து எங்க அம்மாவுக்கு நான் வந்து புடவை எடுக்க போறேன்னு சொன்னேன். அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு புடவ தான். ₹800 சொன்னாங்க. சரி ஓகே ₹800க்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஊருக்கு போனோனே செம திட்டு வாங்குனேன் நானு. எதுக்கு இவ்ளோ காசு குடுத்து இந்த புடவைய வாங்கிட்டு வந்திருக்க? இங்கே ரூ. 300 ரூ. 400க்கே இந்த புடவை கிடைக்குமேன்ற மாரி ஒண்ணு வந்து ஓகே பெங்களூர் கொஞ்சம் காஸ்ட்லியான அ இடம்னு வச்சுக்கோங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் சொல்றேன். டிஸ்கவுண்ட் கேட்டிருந்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து கடையில் போய் பேரம் பேசலாம். பேரம் பேசுறது அப்படின்றதுக்காக போய் பாவம் கஷ்டப்படுறவங்க கிட்ட போயிட்டு ரோட்டு கடையில் விற்கிறவங்க கிட்ட போயிட்டு இல்லை எனக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி பேரம் பேசக்கூடாது. ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க. ஏன்னா நம்ம ஹோட்டலுக்குலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம பெரிய பணக்காரங்க, நான் வந்து பெரிய ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா? காசு இருக்கிறவங்க கொடுக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்கே வந்து இங்கே திண்டாட்டமாக இருக்கும்போது நம்ம டிப்ஸ் கொடுக்கணுமா அதையும் யோசிச்சு பாருங்கள். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. நிறைய காசு அதுலேயும் மிச்சமாகும். ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் சேவிங் ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி. எப்பயுமே வந்து நம்ம வந்து சேமிக்கவே இல்லை அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் கிராஜுவலாக சேமிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதம் சேமிச்சிட்டேன், அடுத்த மாதம் நான் சேமிக்க மாட்டேன், அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதம் ரூ. 500, அடுத்த மாதம் ரூ. 200 கூட பரவாயில்ல. ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை சேமிக்கிறோம் அப்படின்றதே தெரியாது. ஆனால் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பர்ஸில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ரூ. 500 ஒரு ரூ. 100 நோட்டையோ வந்து எடுத்து வச்சுட்டு, அது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு கஷ்டத்தில் என்னடா பர்ஸு காலியாக இருக்குதே நம்ம தேடுவோமேன்னு சொல்லிட்டு பர்ஸெல்லாம் உருட்டும் போது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு காசு கிடைக்கும். நம்மளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சேமிப்புகளை வந்து பண்ண ஆரம்பிங்க. இது வந்து முக்கியமாக வந்து பெண்கள் வந்து இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தை ஒரு நடத்துகிற ஆள். ஸோ நிர்வகிக்கிற ஆளே வந்து பெண்கள் தான் நிறைய வீட்டில். ஸோ அதனால் வந்து நீங்கள் சேமிக்க முடியல அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. குறைவான சம்பளம் அப்படி இருந்தாலும் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எதுலெல்லாம் வந்து நம்ம குறைக்கலாம், நம்மளுடைய செலவுகளை எப்படியெல்லாம் குறைக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு இது இருந்தால் போதுமா நம்மளுக்கு, இல்லைன்னா நம்ம அதிகமான ஒரு வருமானத்துக்கு ஏதாவது பண்ணணுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செலவுகளை நீங்கள் பண்ணுங்கள். சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு பெர்சன்டேஜை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு தான் ஆகணும். அது 20% இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, 5% இருந்தாலும் சரி, 10%. ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வருமானத்தில் இருந்து சேமிப்புன்னு தனியாக எடுத்து வச்சிருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெர்சி.